ப்ரோ கபடி லீக் சீசன் 11 யூமும்பா டீமுக்கும் தமிழ் தலைவா ஸ்டைல்லையே ஒரு கேப்டன் 2 வைஸ் கேப்டன் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. சோ அது என்ன டீடைல் தெரிஞ்சுக்கலாம். கூடவே புனேரி பல்டன் டீமுக்கு நம்மளோட லெஜெண்டான அக்கி அப்படின்னு அழைக்கப்படுற ரோஹித் குமார் வரப்போறாராமே, ரைடராவா கோச்சாவா, அந்த டீடைலும் உங்களுக்காக இந்த வீடியோல காத்துட்டு இருக்கு. அண்ட் தென் கூடவே இந்தியன் பிரீமியர் கபடி லீக் நடக்க போகுது இல்லையா, சோ அதுல ஒவ்வொரு டீமுக்கும் கேப்டன் யாரு அப்படிங்கிற அப்டேட்டும் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, ப்ரோ கபடி லீக் சீசன் 11 அதோட அப்டேட் குள்ள போறதுக்கு முன்னாடி வழக்கமாக நான் கேட்குற விஷயம் தான், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தென் கூடவே சூப்பர் தேங்க்ஸ் எனபிள் இருக்கு. இது வரைக்கும் யாருமே அதை யூஸ் பண்ணல, யாராச்சும் யூஸ் பண்ணீங்கன்னா எனக்குமே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அதை சொல்லிட்டு நான் அப்படியே கண்டென்ட்டுக்குள்ள என்ட்ரி ஆகிறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் விஷயமா சொல்ல போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பிரீமியர் கபடி லீக் அதாவது IPKL அப்படிங்கிறது அக்டோபர் 4 ஸ்டார்ட் ஆகி நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இது ஒரு இனாகரல் கபடி லீக் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அந்த வகையில் இதில் 8 டீம்ஸ் இருக்காங்க. 8 டீம்ஸுக்கும் கேப்டன்ஸ் யாரு அப்படிங்கிறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் இப்போதைக்கு வெளியாகி இருக்கு. சோ ஒவ்வொரு கேப்டனா நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச பிளேயரா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, ஓகேவா? அண்ட் இந்த 8 டீம்ஸோட ஸ்குவாடும் கூடிய சீக்கிரம் வெளியாயிடும், அதையுமே உங்களுக்கு அப்டேட் பண்றேன். சோ அந்த வகையில டெல்லி டிராகன்ஸ் அந்த டீமோட கேப்டனா விகாஸ் தாகியா அப்படிங்கிற ஒரு பிளேயர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் யூபி டைட்டன்ஸ் அப்படிங்கிற டீமோட கேப்டனா சுனில் நர்வால் அவர் இருக்காரு. ராஜஸ்தான் ரூலர்ஸோட கேப்டனா கபில் நர்வால் அப்படிங்கிற ஒரு பிளேயர் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. நான் முன்னாடி வீடியோலயே சொல்லியிருந்தேன், பஞ்சாப் பல்தானோட கேப்டனா சந்தீப் கண்டோலா அவர் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவர் தான் இங்க வந்து கேப்டனா அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு பஞ்சாப் டீமை பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் கூடவே குஜராத் கிளாடியேட்டர்ஸோட கேப்டனா அஜய் குமார் அவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. அஜய் குமார் நீங்க ப்ரோ கபடியில பார்த்திருப்பீங்க. சோ அவரே தான் இவர். அது மட்டும் இல்லாம பெங்களூரு பைசன் டீமோட கேப்டனா சச்சின் பிதான் அப்படிங்கிற ஒரு பிளேயர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் மும்பை மராத்தாஸ் டீமோட கேப்டனா சவின் நர்வால் அப்படிங்கிற ஒரு பிளேயர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஹரியானா ஹரிகேன்ஸ் டீம் கேப்டனா சிவ்குமார் அப்படிங்கிற ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. சோ 8 டீம்ஸோட கேப்டன்ஸ் இவங்க தான். சோ இதுல உங்களுக்கு தெரிஞ்ச பிளேயர் யாரு அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஸ்குவாட் அப்டேட் கூடிய சீக்கிரம் நானுமே அதை உங்களுக்கு அப்டேட் பண்றேன். சோ இப்போ நாம ப்ரோ கபடி லீக் சீசன் 11ல என்ட்ரி ஆயிருக்கிற ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்க்குள்ள வருவோம். சோ எல்லா டீம்ஸ்லயும் மேக்ஸிமம் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வந்துட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பட்னா பைரட்ஸோட ஜான் குன்லி தான் வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு முன்னாடி வந்து பிராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. அதுல இருந்து அவரோட ஆர்வம் அப்படிங்கிறது தெரிய வந்திருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஈரானியன் பிளேயர்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த வகையில தமிழ் தலைவாசோட டியோவா இருந்தாங்க இல்லையா, மோயின் அண்ட் கூடவே அமன் ஹுசைன் பஸ்தாமி 2 பேருமே இப்போதைக்கு அரைவ் ஆயிட்டாங்க. டீம் கூட பிராக்டிஸ் கேம்ப்லயுமே ஜாயின் பண்ணிட்டாங்க. சோ அது வந்து ஒரு கூடுதலான அப்டேட். அது மட்டும் இல்லாம ஹரியானா ஸ்டீலர்ஸோட ரொம்ப ஃபேமஸான லெஃப்ட் கார்னர் டிஃபெண்டர் அண்ட் ஆல்ரவுண்டரும் கூட முகமது ரெசா சியனே, சோ அவருமே அரைவ் ஆயிட்டாரு. அவருமே ஸ்டோரி இன்ஸ்டால வச்சிருந்தாரு. சோ அவருமே கேம்ப்ல ஜாயின் பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுக்கான தகவல் வந்திருக்கு. சோ யூமும்பாவோட அப்டேட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இன்னொரு அப்டேட்டுமே சொல்லி முடிச்சிடுறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு ஹாக்கில ஏசியன் சாம்பியன்ஸ் டிராஃபி 2024 அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. சோ அதை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் தாறுமாறா இருக்கு. லீக் போட்டிகள்ல எதுலயுமே இந்தியா தோக்கவே இல்லை. கடைசியா நடந்த பாகிஸ்தானுக்கு எதிரான லீக் போட்டியும் ஜெயிச்சுட்டு டேபிள் டாப்ல தான் முடிச்சிருந்தாங்க. சோ அவங்களுக்கு அரையிறுதி போட்டி அப்படிங்கிறது சவுத் கொரியா கூட இருந்திருந்துச்சு. அந்த போட்டியையும் 4-1 அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. வின் பண்ணது மட்டும் இல்லாம ஃபைனல்லையுமே என்ட்ரி ஆயிட்டாங்க. இது செமிஃபைனல் 1. செமிஃபைனல் 2 பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் அண்ட் சைனா நடந்திருந்துச்சு. 1-1 சொல்லிட்டு இந்த போட்டியை டிரா பண்ணியிருந்தாங்க. அதனால ஷூட் அவுட் முறைப்படி இங்க சைனா வந்து பாத்தீங்கன்னா ஈஸியாவே இந்த டார்கெட்டை வின் பண்ணிட்டாங்க. முக்கியமா சைனாவோட கோல் கீப்பர் ஒரு கோலை கூட கன்சீட் பண்ணல ஷூட் அவுட்ல. சோ அதனால ஈஸியாவே கொஞ்சம் என்ட்ரி ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இங்க அவங்க ஃபைனலுக்கு. சோ ஃபைனல் பிட்வீன் சைனா வெஸ் இந்தியா என்ன நடக்க போகுது அடுத்த அப்டேட்ல நான் உங்களுக்காக சொல்றேன். சோ இப்போ நான் அந்த கேப்டன்ஸுக்கான அப்டேட் குள்ள வரேன். சோ யூமும்பா வந்து பாத்தீங்கன்னா இப்போ டீமை வந்து ரீபில்ட் பண்ணிருக்காங்க. நிறைய பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு. சோ அந்த வகையில தமிழ் தலைவாசுக்கு இருந்த ஒரு பிரச்சனை இங்க இவங்களுக்குமே இருந்துருந்துச்சு. கேப்டன்சி அப்பாயிண்ட் பண்றதுல, சாரி வைஸ் கேப்டன்சி அப்பாயிண்ட் பண்றதுல கூட சொல்லலாம். ஏன்னா இங்க சீனியர் பிளேயர்ஸா பார்க்கும்போது சுனில் பர்வேஷ் எல்லாம் இருந்தாங்க. அண்ட் யூமும்பால ரொம்ப காலமா ரீடைன் பண்ணப்பட்டு யூமும்பாவோட சீனியர் பிளேயரா ரிங்கு சர்மா இருந்தாரு. 3 பேர்ல யாருக்கு கொடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி. இங்க டவுட்டே வேணா, கண்ணை மூடிட்டு தூக்கி சுனில் குமார் கிட்ட கொடுக்கலாம். சோ யூமும்பாவோட கேப்டனா எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி சுனில் குமார் அவரை தான் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா அவர் தான் பெட்டர் சாய்ஸும் கூட என்ன பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் வைஸ் கேப்டன்ஸா ரிங்கு சர்மா அண்ட் பர்வேஷ் பெயின்ஸ்வால் 2 பேருக்கும் அந்த வைஸ் கேப்டன்சி பதவி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. இதுவும் ஒரு நல்ல சாய்ஸ் தான். அதாவது அவங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு பதவி கொடுக்கணும், அவங்க
மனசை நோகடிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸோ இந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ இப்போ நாம அந்த முக்கியமான விஷயத்துக்குள்ள வருவோம். ஸோ ரோஹித் குமார் புனேரி பல்டன்ல ரிட்டர்ன் ஆக போறாரு. ஸோ அவங்க ரீசெண்டா ரிலீஸ் பண்ணியிருந்த அந்த ஒரு ரீல்ஸ் ஆர் ஷார்ட்ஸ் அந்த வீடியோல நம்ம கண்டிப்பா அது ரோஹித் குமார் அப்படிங்கிறது கிளியரா தெரிஞ்சிருச்சு. பட் எந்த பொசிஷனுக்கு என்ன ரோலுக்கு வரப்போறாரு அப்படிங்கிறது மட்டும் தான் கேள்விக்குறியா இருந்திருந்துச்சு. ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதற்கான வாய்ப்பு கிடையாது. அவங்களோட ரைடிங் யூனிட்ல இருக்கிற யங் ரைடர்ஸை வந்து பாத்தீங்கன்னா க்ரூம் பண்றதுக்கு, அதாவது ஸோ ஒரு மென்டார் மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் கோச்சா தான் உள்ள வர போறாரு அப்படிங்கிற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அப்படிதான் இப்போ வரைக்கும் ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் அதற்கான அபிஷியல் அப்டேட் வரும். மேபி இந்த வீடியோ நீங்க பார்க்கறப்ப கூட அதற்கான நியூஸ் வந்திருக்கலாம். அதை பத்தி நான் கண்டிப்பா அடுத்த வீடியோல உங்களுக்காக மென்ஷன் பண்றேன். அண்ட் கூடவே நம்ம சேனலோட கம்யூனிட்டி டேப்லயுமே அதற்கான போஸ்ட்டை நான் போட்டுருவேன். ஸோ அதுக்கு மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஐ மீன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க இன்னும் சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.